ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா 11 அதோடைய 35வது வசனம் இப்படியாக சொல்கிறது, ஆதலால் உங்களில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இப்போது நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன், நான் வளர்கிறேன், நான் டெய்லி நான் ப்ரேயர் பண்ணுறேன், நான் பைபிள் ரீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயத்தில் நம்முடைய கேரக்டர் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம சில விஷயங்களை மிஸ் பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னா, சில நேரத்தில் பொய் சொல்லியிருப்போம், சில நேரத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை துணிகரமாக செஞ்சுருப்போம், சில நேரத்தில் தேவன் பிரியமில்லாத காரியத்தை யோசிக்காமல் நம்ம செய்வோம். ஸோ நம்ம யோசிப்போம், இது ஒரு சின்ன விஷயம் தானே, இதை செய்கிறதுனால நமக்கு என்ன நடக்க போகுது, எவ்வளோ பெரிய பாதிப்பாக வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களையும் தேவனை விட்டு பிரிச்சிடும். உங்களில் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்படின்னா உங்களுக்குள்ள தேவன் ஒரு வெளிச்சம் கொடுத்துருக்காரு. அந்த வெளிச்சத்தை இன்னும் அதிகமாக எப்படி பிரகாசிக்க பண்ணலாம் அப்படின்னு நீ யோசிக்கணுமே தவிர, இது தானே, இதை பண்ணுறதுனால என்ன ஆகிடப்போகுது, ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே போகிறோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் நம்ம இப்படி பேசுறதுனால என்ன ஆகிடப்போகுது, ஒரு நாள் தானே படத்துக்கு போகிறோம் என்ன ஆகிடப்போகுது, ஒரு நாள் தானே அந்த படம் பார்க்க போகிறோம் என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு நீ யோசிக்க உங்கள்கிட்ட இருக்கிற வெளிச்சம். அதனால் சின்ன காரியமோ பெரிய காரியமோ மனுஷனை பிரியப்படுத்தாதீங்க, தேவனை மாத்திரம் பிரியப்படுத்துங்க. கர்த்தர் கூட இருப்பார். ஆமென்.